இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் திங்கட்கிழமை என்று தவக்காலத்தினுடைய 41வது நாள். அருமையான சகோதரமே, அற்புதமாக புனித வாரத்தில் நுழைந்திருக்கிற நாம் அதனுடைய முழு பலனை அனுபவிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்காக வழங்கி இன்றைய நாள் பயணத்துக்கு அழகு சேர்க்க வருகிறார் குளமடச்செல்லை குழந்தை இயேசு ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை பால் வின்சென்ட் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவருடைய சிந்தனையை கேட்டு இன்றைய நாளை அர்த்தமுள்ளதாக்குவோம். இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுனுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிக்கிறேன். தவக்காலத்தினுடைய இறுதி கட்டத்திலே, அதாவது பாடுகளின் வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் அடுத்தவர் மனதை கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இருக்க முடிவெடுப்போம் என்ற சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். புனித வியாழன் அன்று நற்செய்திக்கு முன்பாக நாம் இப்படியாக பாடுவோம்: புதியதோர் கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த புதிய போதனை. 10 கட்டளைகளையே ஆண்டவர் இயேசு சுருக்கி 2 கட்டளைகளாக கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கட்டளைகளுடைய சார அம்சம், மையம், சுருக்கம் அன்பு என்பது ஆண்டவர் இயேசுவினுடைய புதிய போதனை. இறை அன்பு, பிறர் அன்பு என்று கட்டளைகளை அவர் அன்பு என்ற பெயரிலே சுருக்கி நமக்கு கற்பித்திருக்கிறார். இயேசுவில் பிரியமான அன்பு மக்களே, புனித பவுலடிகளார் அன்பை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13வது அதிகாரம் முழுவதுமாக அன்பை குறித்து ஒரு அழகான பாடலை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 13வது அதிகாரம் 5வது இறைவசனத்தில் நாம் வாசிப்போம்: அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. 13வது அதிகாரம் 7வது இறைவசனம் சொல்லும்: அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். இப்படியாக அன்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை முறையாக புனித பவுலடிகளார் பார்க்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த புதிய அன்பு போதனையை, புதிய அன்பின் அடிப்படையிலான வாழ்க்கை முறையை, வாழ்க்கை கொள்கையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய மலை பிரசங்கம், மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம். லூக்கா நற்செய்தியாளர் இதே மலை பொழிவை சமவெளி பிரசங்கமாக லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்திலே பதிவு செய்திருப்பார். இந்த 2 அதிகாரங்களையும் நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த புதிய அன்பு அடிப்படையிலான அன்பை மையப்படுத்திய வாழ்க்கை முறைக்கான போதனைகள் தெளிவாக நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 44வது இறைவசனம்: பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27வது இறைவசனத்திற்கு பிற்பாடு நாம் பார்க்கின்ற தலைப்பே பகைவனுக்கும் அன்பு என்றுதான் நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 6:31 நாம் வாசிப்போம்: பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கும் செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 6:37 நாம் வாசிப்போம்: தீர்ப்பளிக்காதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், கண்டனம் செய்யாதீர்கள், கண்டனத்திற்கு உள்ளாக மாட்டீர்கள், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இப்படியாக நாம் பகைவரிடமும் அன்பு செலுத்த அழைக்கப்படுகிறோம். மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற யதார்த்தமான அனுதின வாழ்க்கைக்கான பாடம். மத்தேயு நற்செய்தி 5:22 நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் இயேசு சூடு வைப்பது போல ஒரு போதனையை முன்வைக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கின்ற பொழுது: நீங்கள் உங்கள் சகோதரியிடம் சினம் கொள்ளுகின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவீர்கள். உங்களுடைய சகோதரனையோ சகோதரியையோ நீங்கள் முட்டாளே என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவீர்கள். அறிவிலேயே என்று சொன்னீர்கள் என்று சொன்னால்
எரி நரகத்துக்கு ஆளாவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் கொள்ளுகின்ற உரையாடல்களிலே, நிகழ்வுகளிலே நாம் என்ன பேசுகிறோம்? நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை விட மிக மிக மோசமான வார்த்தைகளாக இருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். தீய வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை நாம் ஏசுகிறோம், திட்டுகிறோம். மற்றவர்களை அவமானப்படுத்துவதற்காக நாம் பலவிதமான காரியங்களை செய்கிறோம். மற்றவருடைய பெயரை கெடுப்பதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்கிறோம். இவை அனைத்தும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நெறிக்கு, ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த புதிய வாழ்க்கை முறைக்கு, அன்பு அடிப்படையிலான வாழ்க்கை முறைக்கு முற்றிலும் எதிரானது என்பதுதான் இன்றைய சிந்தனையாக நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முடிவெடுப்போம். என்னுடைய பேச்சு வழியாக, என்னுடைய செயல்பாடுகள் வழியாக என்னோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு நான் ஒருபோதும் மன சங்கடம் ஏற்படுத்த மாட்டேன். ஒருவருடைய மனதையும் கஷ்டப்படுத்தும் விதமாக, ஒருவருடைய வாழ்க்கையும் நஷ்டம் ஏற்படும் விதமாக, அவருடைய வாழ்க்கைக்குள்ளாக துன்பமோ துயரமோ மன கஷ்டமோ ஏற்படும் விதமாக என்னுடைய பேச்சோ செயல்பாடோ இருக்காது என்ற ஒரு உன்னதமான முடிவை எடுப்போம். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த அன்பு வழி பாதையிலே நம்முடைய வாழ்க்கை தொடர நாம் முடிவெடுப்போம். இந்த புனித வாரம் நமக்கு உண்மையிலேயே இறைவனுடைய ஆசீர்வாதங்களை, இறைவன் நமக்கு கொடுக்கின்ற அன்பையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற காலமாக இருக்கட்டும் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறேன், இறை ஆசீர் கூறுகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனையாக, தீர்மானமாக நாங்கள் பார்க்கின்ற, சிந்தித்திருக்கின்ற, ஒருவரையும் காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் வாழ முடிவெடுக்கிறேன் என்ற தீர்மானத்தின் அடிப்படையிலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அன்பான ஆண்டவரே இயேசுவே, உங்களை துன்புறுத்துவோருக்காக மன்றாடுங்கள் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர். அது வெறும் போதனையாக இல்லை, நீர் உம்முடைய வாழ்க்கையாக மாற்றினீர். கல்வாரியிலே, அந்த திருச்சிலுவையிலே உம்முடைய மரணத்திற்கு முன்பாக எல்லாமல்ல இறைவனிடம் நீர் மன்றாடினீர், தந்தையே இவர்களை மன்னியும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்முடைய அன்பு பாதையிலே வழிநடக்க உம்முடைய சிலுவை பயணம், உம்முடைய பாடுகள் எங்களுக்கு புதிய பாடமாக, வழிகாட்டுதலாக என்னென்றைக்கும் அமைய உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் எல்லாமல்ல இறை தந்தையை உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.